தமிழ்நாட்டில் உள்ள இரு அமைச்சர்கள், அதாவது ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனாவுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் இதற்காக மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்படி இவங்க என்ன செஞ்சாங்க என்பதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். நான் உங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு மத்திய அரசு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. எதற்காக அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இவங்க வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சுருந்தாங்களே, தொழில் ஈர்க்க போகிறோம் என்று சொல்லி, அதற்காக மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெறாமல் இவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது இவர்களிடம் என்ன அனுமதி பெற வேண்டும் என்றால், வெளிநாட்டுக்கு செல்லும் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், அதாவது அரசு பயணம் சார்ந்து சென்றால் உள்துறை அமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட முறையான பர்மிஷன் வாங்கி, அதாவது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் தான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த இரு அமைச்சர்களும் தங்களது சொந்த பாஸ்போர்ட் மூலமாகவே வெளிநாடு சென்று இருக்கிறார்கள். இதற்கு உரிய காரணங்களை கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இதற்கு முறையான காரணங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த நோட்டீஸை மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள தலைமைச் செயலகம் அதிகாரிகள் மற்றும் ஐஏஎஸ்களை மத்திய அரசு விமர்சனம் செஞ்சுருக்கு. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன காரணங்களை மத்திய அரசிடம் கூற போகும் என்பதை அடுத்த வீடியோவில் அப்டேட்டாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.